இன்னும் சொல்லப்போனால் 2 திராவிட கட்சிகளாலையுமே தனியாக நின்று ஒருத்தர் வீழ்த்த முடியாது, கூட்டணி வச்சு தான் வீழ்த்த முடியும். திமுகவை வீழ்த்தணும்னா அதிமுக சில கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து தான் அதை சாதிக்கணும். அதே மாதிரி அதிமுகவை வீழ்த்தணும்னா திமுக பல கட்சிகளோட சேர்ந்து தான் ஜெயிக்குது, ஒன்றும் தனியாக ஜெயிக்கல. அப்போ திமுகவை பார்த்தும் மற்ற கட்சிகளுக்கு புத்தி வரலன்னா இன்றைக்கி திமுக எப்படி ஜெயிக்குது? எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு தான் ஜெயிக்குது, குட்டி குட்டி கட்சிகளை கூட சேர்த்துக்கிட்டு தான் ஜெயிக்குது. ஊரில் இருக்க எல்லா கட்சியும் கொண்டு வந்து ஒரு குடையின் கீழ் நிறுத்தி தான் திமுக ஜெயிக்குது. அப்போ அதை பார்த்தும் விஜய்க்கோ மற்றவர்களுக்கோ ஞானோதயம் வரலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தனியாக நின்று ஒருபோதும் விஜயால் திமுக வீழ்த்த முடியாது. தனியாக விஜய் நிற்பார்னா அது 4 முனை போட்டி, கண்டிப்பாக 4 முனை போட்டி ஆகும். 4 முனை போட்டினா அது திமுகவுக்கு தான் லாபமாக போய் முடியும். ஓகே, ஆனால் பேசுகிற ஒவ்வொரு மேடையிலையுமே திமுக வீழ்த்த வேண்டும் தானே சார் பேசுகிறாரு? அது அப்படி தான் பேசுவாங்க. பின்ன அவர் என்ன நான் தோற்றுருவேன்னா பேசுவார், நான் வீழ்த்தி காட்டுவேன்றதெல்லாம் இப்போதைக்கு அது டைலாக், சினிமா டைலாக். நாள் நெருங்க அது எவ்வளோ கஷ்டம்னு அவருக்கு தெரியும்.